இன்புற்று வாழ்க. அகத்தியமே ஜெயம். ஆனந்தமே அகத்தியம். அன்பே சிவம். அன்பு மட்டுமே சிவம். ஓம் அகதீசாய நமக. பெருமகா சபைதனிலே, பேராற்றல் கொண்ட சபைதனிலே, சிவம் அமர்ந்த சபைதனிலே, சித்தர்கள் அமர்ந்த சபைதனிலே யுகமாற்ற நிகழ்வுதனை முன்னிலையில் வைத்து கணங்களெல்லாம் உயர் நிலையிலிருந்து உன்னத பணி செய்கின்ற, உத்தம பணி செய்கின்ற, சத்திய பணி செய்கின்ற, நித்தியமும் பணி செய்கின்ற நிகரில்லா சபைதனிலே நிகரில்லா சித்தனாம் ஆசானாம் ஐயனாம் அகத்தியத்தை வணங்கி அற்புதமான 11,000 யுக தவ புண்ணியம் சூழ்ந்த சபைதனிலே கணங்களை எல்லாம் வணங்கி விஸ்வமித்திர மகரிஷியை, பாம்பாட்டி சித்தரை, சிவவனத்தில் தவம் இருக்கும் சித்தபெரும் கூட்டங்களை எல்லாம் வழங்கி சிவசபைக்கு, மகா சபைக்கு, உன்னத உயர் சபைக்கு, உத்தம சபைக்கு கொடுக்கப்பட்ட ஆதிகைலாய சிவசூட்சம நூல் வழியாக பல்லவ தேய அமர் கிளை நூலிலே இருந்து விஸ்வமித்திர மகரிஷியை வருக வருக என அழைத்து கொங்கு தேயமதிலே நிகழவிருக்கின்ற சச்சங்க நிகழ்விற்கு நல்ல ஆசி தந்து அங்கு நிகழும் அனுக்கிரக நிலைகளையும் உயர் சூட்சம இறை நிலைகளையும் அற்புதமான ஆட்சி நிலைகளையும் அருள விஸ்வமித்திர மகரிஷியே, ராஜரிஷியே வருக வருக என வரவேற்கிறோம். விஸ்வாமித்ராய நமோ நமக. பார்ப்போற்றும் உலகோருக்கெல்லாம் அகத்தியத்தை பறைசாற்றுவது அகத்தியன், அகத்தியம் அகத்தியத்தின் சீடர்கள் என்பதையெல்லாம் இப்பார் உலகில் வாழும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் தமக்குள் இருந்து அனுப்பப்பட்டிருக்கும் ஆற்றலால் பெறப்பட்ட ஒவ்வொரு உயிர் அணுத்துளிகளிலிருந்தும் வந்திருப்பினும் அவைகளை எல்லாம் நல்வழிப்படுத்த தனது தவநிலையை பல கோடி ஆண்டுகளாக தாம் பெற்ற தவநிலைகளெல்லாம் தாரை வார்த்து அனைவரையும் நல்வழிப்படுத்தி நிறுத்தி அனைவருக்கும் நல்லாசிகள் பகிரும் தன்னலமற்றா குருவே, எமது குருவே, வாழை சித்தனே, உம்மை வணங்குகிறோம். உமக்கெல்லாம் ஆற்றல், சிவ ஆற்றல், சிவமே ஆற்றல். சிவம் என்றால் அகத்தியம், அகத்தியம் என்றால் சிவம் என்பதையெல்லாம் உலகோருக்கு பறைசாற்றும் விதமாக அகத்தியமே வந்த அமர் சபையை உருவாக்கி அங்கு அகத்தியமே வாழை சித்த சபையாக, அகத்திய சபையாக, ஏன் பெரும் முப்பெரும் தேவர்களின் சபையாகவும் அதை அமர வைக்கும் எமது பரமகுரு அகத்தியரையும் வணங்கி வந்தமர்ந்தேன் விஸ்வாமித்திரன். இங்கு நடக்கும் விழாக்கள், பூஜைகள் கோலாகலமாக நிகழ்ந்தேறி பல யுகங்களாக தான் பெற்ற தவ புண்ணிய பலனால் ஆங்காங்கே சென்று பல கோடி யுகங்களாக தாம் பெற்ற புண்ணிய நிலைகளை எல்லாம் தாரை வார்த்து சத்சங்கமமாக ஒவ்வொருவருக்கும் புண்ணிய நிலையை அளிக்கும் ஒரு இடமாக, கோவிலாக, ஆலயமாக, அங்கு எங்கெல்லாம் சித்தன் செல்கிறானோ அங்கெல்லாம் அங்கு அருளப்படுகிறது என்பதை ஊர்ஜிதப்படுத்தும் அளவிற்கு சத்சங்கங்களை நடத்தி அனைவரையும் நன்முகமாக, இன்முகமாக வாழ்த்தி அமர்த்தும், வாழ்த்தி அழைத்து வந்து வாழ்த்தி அனைவரையும் அனுப்பி வைக்கும் சித்தனே, உம்மை வணங்குகிறோம் விஸ்வாமித்திரன். கோவை மாநகரிலே தாம் நடத்தும் சத்சங்கமமானது ஒரு பெரும் நிகழ்வாக திகழவிருக்கிறது. என்ன நிகழ்வு என்றால், அந்நிகழ்விலே பங்கு பெறும் ஒவ்வொரு உயிர் அணுவும் ஒவ்வொரு உயிர் ஆசையை அறுத்து ஆசையற்ற நிலையிலே அமரப்போகும் ஒவ்வொரு அணுக்களுக்கும் தாம் ஆடி அம்மாவாசை நிலையிலே எமது ஐயன் அகத்திய பெருமானிடம் தாம் அளித்த தர்ப்பணங்கள் பேரில் அவை அனைத்திற்கும் கர்ம வினைகளை எல்லாம் களைந்து அனைத்திற்கும் நற்கதிகளையே அளித்திட்ட ஐயன் அகத்திய பெருமானும் நீரும் அங்கு வந்து அமரும் அத்தருணத்திலே அங்கு வருந்து அமரும் அனைத்து ஆன்மாக்களுக்கும் அன்று தாமிரபரணி கரையிலே நீர் சென்று செய்த அனைத்து புண்ணிய நிலைகள் அனைத்தையும் ஒன்றுற சேர்த்து எமது புண்ணிய நிலைகளையும் அன்று கலந்து அகத்திய பெருமானின் திருவடியில் ஆற்றலால் அங்கு வந்து அமரும் அனைத்து உயிரினங்களுக்கும்
முக்திகதி மோட்சகதியை மற்றொரு முறை நடக்கவிருக்கும் சத்திய நாராயண பூஜையிலே அனைவருக்கும் வழங்குகிறேன் விஸ்வாமித்திரன். இது ஒரு வரமாகவே வழங்குகின்றேன். அதனால் அங்கு வருபவர்கள் எல்லாம் எவராக இருப்பினும், எத்திசையிலிருந்து வருபவர்களாக இருப்பினும், அங்கு தனது நிலையை மறந்து நம்பிக்கையுடன் அமர்ந்து அகத்திய பெருமானையும் வாழை சித்தரையும் வணங்கி நின்று அவர்களின் எண்ணங்களை மட்டும் வைத்து தனது மூச்சு நிலைகளிலே அகந்தை அகங்காரம் தான் என்ற நிலையெல்லாம் வெளிவிடும் காற்றிலே வெளிவிட்டு சுத்தமான பிராணவாயுவை போல் அமைதியாக அமர வாழை சித்தரின் திருக்கரங்களில் இருந்து அனைத்து புண்ணிய நிலைகளும் அப்பிராணவாயுவின் மேல் அமர்ந்து உமது மூச்சு காற்றுகளில் உமது உடல்களுக்குள்ளே சென்று அனைத்து செல்களிலும் அது சென்றடைந்து அனைவருக்கும் வேறொரு பரிணாமத்தை காண்பிக்கும். அவை சென்றவைகள் புண்ணியமாகவே மூளையில் உள்ள ஒவ்வொரு இரத்த நாளங்களில் சென்று அமர்ந்துவிடும் என்பதையும் ஊர்ஜிதமாக கூறுகிறேன் விஸ்வாமித்திரன். கோவை மாநகரில் நடக்கும் இச்சத்சங்கமானது பெரும் விழாவாக நடக்கவிருக்கிறது. ஏனென்றால் அங்கு தலைமை தாங்கி அமர்ந்திருக்கும் வாழை சித்தரையும் அகத்திய பெருமானையும் வரவேற்று அனைவரையும் நல்வழிப்படுத்தி அங்கு வந்து அமர்ந்து அனைத்தையும் உறவாடி அனைவரிடமும் உறவாடப் போவது போகன். போகன் என்றால் அச்சித்தனானவன் எதற்காக உரியவன், எப்படிப்பட்டவன் என்றெல்லாம் அனைவருக்கும் தெரியும். அனைவருக்கும் தெரிந்த நிலையிலேயே ஒன்று உரைக்கிறேன். திருமுருகப் பெருமானின் ஆற்றல் எவ்வாறு நமது வாழை சித்த சபையிலே வந்து சித்தர்களை எல்லாம் அமையவித்து அமர வைத்துக் கொண்டிருக்கிறதோ அதைப்போல் முருகரையே தனது பூஜை பலன்களால் தனது ஆற்றலால் அங்கு அமர வைத்தவன் போகன். அது மட்டும் அல்லாது அங்கு வருபவர்களுக்கெல்லாம் எவ்விதமான உடல் உபாதைகள் இருந்தாலும் இச்சத் சங்கத்திலே வந்து அமர்ந்து செல்பவன் தனது உடல் உபாதை எவையாக இருப்பினும் அவற்றை எல்லாம் தாண்டி பல நூறு யுகம் நன்றாக வாழ்வான் என்பதும் விஸ்வாமித்திரனின் வாக்காக அளிக்கிறேன். ஏனென்றால் வந்து அமரவிருப்பவன் போகன் வந்து தனது இரு கண்களால் பார்த்தாலே நோய்கள் பிணிகள் எல்லாம் சென்று திருமுருகனின் திருவடியை சேர்ந்துவிடும். பிணையை அறுத்து அனைவருக்கும் நல்வாழ்க்கை அளிக்கப் போவன் போகன் என்பதையும் இன்று உரைக்கிறேன். எவருக்கெல்லாம் உடல் உபாதைகள் பல வருடங்களாக எங்களால் முடியவில்லை, மருத்துவர்களிடம் சென்றோம், அனைத்தையும் பெற்றோம், அனைத்து மருந்து நிலைகளையும் உண்டோம், ஏதும் சரியாகவில்லை, என்னை எல்லாம் மருத்துவர் கைவிரித்து விட்டார், ஏதும் செய்ய முடியவில்லை என்று நினைப்பவர்களுக்கெல்லாம் அங்கு வாழை சித்தரின் திருக்கரங்களால் திருநீற்று சாம்பலை பெருகையிலே கொடுக்க போவது வாழை சித்தரும் போகரும் எனது ஐயன் அகத்தியனும். இதை தாண்டி எப்பிடி வந்து ஒவ்வொருவரையும் சேரும் என்பதையும் அனைவரும் நினைவிலே நிறுத்தி சிந்தித்து பாருங்கள். எப்பிணி உம்மை சேரும், எவ்வாறு சேரும்? தச பாசானத்தையும் நவ பாசானத்தையும் உலகோருக்கு பறைசாற்றியவன் போகன். எப்பாசனம் இவ்வுலகில் இருக்கிறது, எப்பாசனம் அண்ட வெளியில் இருக்கிறது என்பதையும் இன்று வரை அறிவியல் அறிஞர்களாலும் கண்டறியப்படவில்லை என்பதே நிதர்சன உண்மை. இதை தாண்டி என்ன வேண்டும்? ஒரு ஆன்மாவிற்கு நன்றாக வாழ உடல் வேண்டும், தூய்மையாக இருக்க உயிர் வேண்டும், எப்பொழுதும் நினைத்திருக்கும் அகத்தியரையும் வாழை சித்தரையும் மறந்திடாதிருக்க சிந்தனை வேண்டும். இதையெல்லாம் பெற ஞானம் வேண்டும். இவற்றையெல்லாம் வாரித் தரவிருக்கும் நிதர்சனமான சத் சங்கமே கோவை மாநகரிலே உம்மையெல்லாம் அமர வைத்து, உம்மையெல்லாம் என்றால் சித்தர்களை அல்ல, வரும் ஒவ்வொரு என்னை போன்ற சிறு சீடர்களை கூறுகிறேன், உம்மையெல்லாம் எம்மையெல்லாம் அமர வைத்து அனைத்தையும் கற்பிக்க போபவன் அகத்தியரும் வாழை சித்தரும் போகனும். இதைவிட சிறந்த சான்று என்ன வேண்டும்? பழனி மலையிலே அமர்ந்திருக்கும் திருமுருகன் திருமுருக ஆற்றல் படைமோடு அங்கு வந்து அமரவிருக்கிறார். திருமுருக ஆற்றப்படை, திருமுருக ஆற்றுப்படை என்றால் என்ன? அது ஏதோ நூல் அல்ல,
ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இரத்த நாளங்களில், நமது இரத்த நாளங்களில் ஓடும் ஒவ்வொரு சக்தியை குறிக்கும் சூட்சம நூல் திருமுருகாற்றுப்படை. அதை எவ்வாறு படிக்க வேண்டும் என்பதுள்ளது, எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுள்ளது. ஒரே சொல்தான் இருவேறு அர்த்தங்களை பகிரும் அழகிய தமிழில் இதைப்போல்தான் அர்த்தமும் புரியும் அழகிய தமிழில். ஒரே சொல் இரு அர்த்தங்கள். படிப்பவன் ஞானியாக இருந்தால் ஒரு அர்த்தமும், சாதாரண ஞானம் அற்றவனாக இருந்தால் ஒரு அர்த்தமும், பக்தி மார்க்கமாக இருந்தால் ஒரு அர்த்தமும் புரியும். இந்நிலையிலே உமக்கெல்லாம் ஞானத்தை அளித்து ஞானப்பாலை ஊட்டி அங்கெல்லாம் ஞானத்தால் இவற்றின் உண்மை நிலை என்ன என்பதையெல்லாம் உமக்கு சூட்சம மார்க்கமாக போகன் அனைத்தையும் பகிரவிருக்கிறான். அதனால் அனைவரும் வந்து அமர்ந்து அங்கு நடக்கவிருக்கும் சத்சங்கத்தை கேளுங்கள். நடத்துபவர்கள் எவரோ யாரோ அல்ல, சிவஸ்வரூபங்கள். சிவபெருமானின் ஒவ்வொரு உயிர் அணுக்களில் இருந்து பிறந்தவர்கள். இங்கிருந்து அங்கிருந்து வந்தவர்கள் அல்ல. ஏன் எம்மை போன்று சுற்றி திரிந்து நின்றவர்கள் அல்ல. ஞானத்தை பிறப்பிலேயே பெற்றவர்கள், ஞான மார்க்கத்திலேயே வளர்ந்தவர்கள், ஞானத்தையே உண்டவர்கள், ஞானத்தையே சுவாசித்தவர்கள், ஞானமாகவே வாழ்ந்து காட்டியவர்கள், ஞானத்தினிடமே சென்று சேர்ந்தவர்கள். இதில் ஏன் இவ்வளவு ஞானம்? எங்கு சென்று வந்து இருப்பினும் கடைசியில் வந்து சேரும் இடம் வாழை சித்த சபைதான். அனைத்து உயிர்களுக்கும் சொல்கிறேன், அனைத்து குருமார்கள் எவராக இருப்பினும், கடைகோடி தொண்டன் முதல் இப்பூ உலகிலே குருமார்கள் என்று வாழும் அனைவருக்கும் கடைநிலை அளிக்கப் போவது நமது வாழை சித்த சபைதான். இதில் அளவும் எனக்கு சந்தேகம் இல்லை. அதைப்போல் அளிக்கும் அந்நிலைக்கு மேல் அளிப்பது ஞானம் என்ற நிலை. ஞானம் இருப்பவன் ஞானியாகிறான். ஞானிகள் எல்லாம் ஞானம் இருப்பவர்கள் அல்ல. ஞானத்தை பெற்ற பின்பு அமரும் ஒவ்வொருவனும் சித்த நிலையில் இருந்து ஞானியாகிறான். தனது உடலையே ஒளி தேகமாக மாற்றக்கூடிய தன்மை ஞானத்திற்கு தான் உள்ளது. நீர் உடல் எடை கூடியிருப்பினும், உடல் எடை குறைவாக இருப்பினும் அது முக்கியமல்ல. ஒரு எடுத்துக்காட்டுக்காக உரைக்கிறேன். எமது அப்பன், எமது ஐயன் அகத்திய பெருமானின் உடல் வாகு என் நிலை என்று அனைவருக்கும் தெரியும். அவரை போன்ற சக்தி வாய்ந்தவர்கள் இப்பிரபஞ்சத்தில் இல்லை. எனக்கே சிலிர்க்கிறது. என் ஐயனை நினைக்கையிலே எனக்கே சிலிர்க்கிறது. கண்மூடி பாருங்கள், ஐயனின் ஆற்றல் என்ன, ஐயனின் தேக ஸ்வரூபம் என்ன, ஐயனின் ஒளி ஜுவாலை என்ன, ஐயனின் சிவஸ்வரூபம் என்ன, அதற்குள்ளே வாழை சித்தன் என்ன என்றெல்லாம் அனைவருக்கும் புரியும். அதற்காகத்தான் உரைத்துக் கொண்டிருக்கிறேன். அதைப்போல் வருபவர்கள் எல்லாம் வினை நிலைகளை சுமந்து இருப்பதென்பது மானிட பிறவியிலே தவிர்க்க முடியாத ஒன்றாகவே அமைகிறது. நான் வினையற்றவன், வினையை அறுத்து விட்டேன் என்பதெல்லாம் அகத்திய பெருமானும் வாழை சித்தரும் உரைக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது சரியாக இருக்கும். அதேபோல் வருபவர்களுக்கெல்லாம் வினை சார்ந்த கேள்விகளும் நிரம்ப உள்ளது. அவைகளுக்கெல்லாம் வாழை சித்தரும் அகத்திய பெருமானும் போகனும் உமக்கான விடை நிலைகளை அளிப்பார்கள். அங்கு வருபவர்கள் எல்லாம் உங்களால் இயன்ற பூவையோ அல்லது சத்திய நாராயண பூஜைக்கு என்ன தேவையோ அதை குருமார்களிடம் கேட்டு என்ன தேவை என்பதை அறிந்து அதை வாங்கி வந்து அவர்களிடம் கொடுக்க வேண்டும் என்பது விஸ்வாமித்திரனின் அடிபணிந்த ஒரு சொற்களாக உமக்கெல்லாம்
ஆசியாகவும் அளிக்கிறேன். ஏன் இதை நான் சொல்கிறேன்? நன்றாக சிந்தித்து பாருங்கள். ஒரு ஆன்ம நிலையிலே ஒரு ஆன்மாவின் அடிப்படை இயக்கத்திலிருந்து அவ்வான்மாவை வெளிக்கொணர்ந்து அவைக்கான புண்ணிய நிலைகளை எல்லாம் ஒருவன் அளிக்க வேண்டும். இப்பொழுது விதி என்று அனைவரும் உரைக்கிறார்களே, விதி என்றால் என்ன? விதி என்பது தலை எழுத்தா? விதி என்பது தலை எழுத்தல்ல. அதைத்தான் உரைக்கிறேன், முதலிலேயே உரைத்தேன். தமிழில் ஒரு வார்த்தைக்கு 2 அர்த்தங்கள் உள்ளது. இவன் விதிப்படி நடந்தது என்றால் அவன் தலை எழுத்துப்படி நடந்ததல்ல. ஒரு விஷயத்தை இவன் இவ்வாறு ஒருவன் நன்மை பயக்கின் இவ்வாறு அவ்விதிகளை, இயற்கை விதிகளை மாறாமல் நடந்திருக்கிறான் என்பதே பொருள். ஒருவன் கஷ்டப்படுகிறான் என்ற